வணக்கம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகித சமம் டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரேஷியோவோட டைப் 4 சம்ஸ் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட நெக்ஸ்ட் டைப் என்னன்னு சொல்லி வந்து பார்ப்போம். ரேஷியோவில் இது வரைக்கும் நம்ம வந்து 4 டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது 4மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் டார்கெட் 25 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து வரிசையாக அந்த வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த டைப் பார்ப்போம். இந்த டைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு 100 ரூபா இருக்குது, சரியா? இதை வந்து நான் 2 பேருக்கு பிரித்து கொடுக்க போகிறேன். என்ன ரேஷியோலனா 2:3 அப்படின்ற ரேஷியோவில் வந்து பிரித்து கொடுக்க போகிறேன். அந்த 2 பேர் வந்து இப்போ ஏன்னு வச்சுக்கலாம், இன்னொருத்தர் வந்து பின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ நான் பிக்கு எவ்வளோ ஷேர் வந்து பிரித்து கொடுக்க போகிறேன் அப்படின்றத என்னோட கேள்வி. இங்கே மொத்தமாக வந்து இங்கே ஒரு 2 பங்கு, இது ஒரு 3 பங்கு, மொத்தமாக 5 பங்கு வந்துருக்கு. இங்கே வந்து அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா 100 ரூபா இருக்குது. அப்போ இந்த 5 பங்கு தான் இந்த 100 ரூபா. ஸோ நான் வந்து பிக்கு தான் எனக்கு தேவை. பியோட பங்கு எவ்வளோன்னு தெரியணும். ஸோ அதனால் நான் வந்து பியோட பங்கு வந்து பார்க்குறேன். இப்போ 3 என்னன்னு செக் பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 5 வச்சு அடித்தா 20 வரும். ஸோ 3 × 20 வந்து 60. அப்போ எனக்கு பியோட ஷேர் வந்து 60 அப்படின்ற மாதிரி வந்து கிடைக்கும். அப்போ பி 60னா அப்போ ஏ என்னவாக இருக்குன்னா, இப்போ 100ல் 60 போயிடுச்சுன்னா அப்போது 40 தான் இருக்கும். அப்போ அந்த 40 யாருக்கு போகும்னா ஏக்கு போயிருக்கும், ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ முன்னாடி பார்த்த டைப் மாதிரி தான் இதுவும். இங்கே என்னென்னா இங்கே அமௌண்ட்டை கொடுத்து அதை வந்து பிரிக்க சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சம்ஸ் பார்க்க ஆரம்பித்தா உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். இந்த கொஷின் பாருங்கள். இப்போ என்னென்னா ஒரு 1600 இருக்குது. இது என்ன பண்ணுறாங்கன்னா 3, 5 அப்படின்னு 2 ரேஷியோவில் வந்து பிரிக்கிறாங்க. இது வந்து ஏக்கு, இது வந்து பிக்கு. ஸோ இப்போ வந்து பியோட ஷேர் வந்து என்னவாக இருக்குன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இந்த 5 வந்து என்னவாக இருக்குன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் சேர்த்து எவ்வளோனா 8 பங்காக இருக்கா? ஸோ இந்த 8 பங்கு தான் இந்த 1600. இந்த 8 தான் வந்து 1600 அப்படின்னா நம்மளுக்கு பி ஷேர் தான் கேட்குறாங்க. பி ஷேர் வந்து 5. ஸோ 5 வந்து என்னன்னு பார்த்தா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 8 வச்சு அடித்தா 2 டைம்ஸ் வரும், 200 வருமா? அப்போ 5 × 200 வந்து 1000 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். இப்போ பியோட ஷேர் வந்து எவ்வளோனா 1000. அப்போது பி வந்து 1000னா ஏ வந்து 1600ல் 1000 போச்சுன்னா இங்கே வெறும் 600ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து 600, இது வந்து 1000, ஓகேவா? பியோட ஷேர் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. இவ்வளோ தான் சம்மே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுவும் இந்த 2023ல் இந்த மாதிரியான சம்ஸ் தான் வந்து நிறைய வந்து கேட்டுட்ருக்காங்க ரேஷியோ பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். ரஹீம், பஷீர் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போட்டியில் ஜெயிச்சு ஒரு பரிசு தொகையை வந்து பெறுறாங்க, ஓகேவா? எவ்வளோ பரிசு தொகைனா வந்து 7500. அந்த அமௌண்ட்டை வந்து இவங்க வந்து 2 பேரும் 7:8 அப்படின்ற விகிதத்தில் வந்து பிரிச்சுக்கிறாங்க, ஓகேவா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு 7500 இருக்குது, ஓகேவா? இதை ஒரு 2 பேர் வந்து பிரிச்சுக்கிறாங்க. யாருன்னா ரஹீமும் பஷீரும். ரஹீமும் பஷீரும் என்ன ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்கன்னா, ரஹீம் வந்து 7 பங்காகவும் பஷீர் வந்து 8 பங்காகவும் பிரிச்சுக்கிறாங்க. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து 15 பங்கா? 7 + 8 வந்து 15. ஸோ அப்போ இந்த 15 தான் வந்து இந்த 7500. ஸோ இப்போ 7 என்னன்னு பார்த்தா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை வச்சு இதை கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் வரும், அதான் 500 வரும். ஸோ 7 × 500 வந்து இப்போ 7 × 5 வந்து 35. ஸோ அந்த 2 0. அப்போ ரஹீமுக்கு வந்து மொத்தம் 3500 வந்து கிடைக்குது, ஓகேவா? ரஹீமுக்கு 3500னா அப்போ பஷீருக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 7500ல் 3500 போயிடுச்சுன்னா மிச்சம் 4000 கிடச்சிருக்கும். ஸோ ஒரு 3500 + 4000 வந்து 7500, ஓகேவா? ஸோ அவங்க 2 பேரும் வந்து 7:8 அப்படின்ற ரேஷியோவில் வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் சம்மு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். அருண், ஆனந்த் அப்படின்னு சொல்லி வந்து 2 பேர் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 6600 ரூபா இருக்குது. இதை வந்து 6:5 அப்படின்ற ஒரு ரேஷியோவில் வந்து பிரிக்கிறாங்க. அப்படி பிரித்தா யாருக்கு வந்து அதிகமான பணம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அந்த அதிகமான தொகை வந்து எவ்வளோவா இருக்கும்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இப்போ ஒரு 6600 ரூபா இருக்குது. இதை வந்து 2 பேர் பிரிச்சுக்கிறாங்க. யாருன்னா அருண், இன்னொன்று வந்து ஆனந்த். அருண் வந்து 6 பங்காகவும் ஆனந்த் வந்து 5 பங்காகவும் பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வந்து 11 பங்காக இருக்குது. ஸோ இப்போ இந்த 11 பங்கு தான் இந்த 6600, ஓகேவா? அப்போ இந்த 11 தான் இந்த 6600 அப்படின்னா நமக்கு 6 பங்கு எவ்வளோன்னு பார்ப்போம். 6 பங்கு எவ்வளோன்னு பார்த்தா நமக்கான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதை வச்சு இதை அடித்தா 600ன்னு வரும். ஸோ அப்போ 6 × 6 வந்து 36. அந்த 2 0 சேர்த்துக்கிட்டா 3600 ரூபா. ஸோ அப்போ அருண் வந்து எவ்வளோ வாங்குறாருனா 3600 ரூபா. இப்போ ஆனந்த் எவ்வளோ வாங்குவார்னா அதே 5 × 600 போட்டுனா 3000, ஓகேவா? ஸோ ஆனந்த் வந்து 3000 வாங்குவார். இதில் வந்து அதிக பணம் பெறுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தொகை எவ்வளோன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இப்போ அருண் தான் வந்து இதில் அதிகமான பணம் பெறுறாரு. தொகை வந்து 3600 ரூபா. ஸோ இவ்வளோ தான் வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். இதுக்கு முன்னாடிலாம் வந்து என்னென்னா ரேஷியோ வந்து டைரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து போட்டு அதோட ஷேர் என்னன்னு சொல்லிட்டீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் 3 சம்ஸ் பார்த்தலாம், அந்த மாதிரி வந்து ரேஷியோ கொடுத்துட்ருக்காங்க.
ரேஷியோ கொடுத்துட்டு இந்த 9400 வந்து 3 பங்காக எப்படி பிரிப்பீங்கன்னு கேட்குறாங்க. அதில் பிரித்தா சியோட ஷேர் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ரேஷியோ வந்து 3 ரேஷியோவை தனித்தனியாக எழுதிப்போம். ஏ பி சி. ஸோ இங்கே வந்து 4:3, இங்கே வந்து 5:4. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே 3 இருக்குது, 5 இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒன்றா மாற்றிக்கலாமா? இது ஒன்றா மாற்றினா எல்சிஎம் எடுத்தால் 15 வருமா? 15 வந்துச்சுன்னா இங்கே வந்து 3 டைம்ஸ் வரும். இங்கே 3னா இங்கேயும் 3, இங்கே வந்து 5 டைம்ஸ் வரும். இங்கே 5னா இங்கேயும் 5. ஸோ அப்போ இது எழுதுனா 4 × 5 வந்து 20, இது வந்து 15, இது வந்து 12. ஓகேவா? இப்போ நமக்கு ரேஷியோ என்ன கிடச்சிருக்குன்னா 20:15:12 அப்படின்னு சொல்லி வந்து கிடச்சிருக்கு. நம்மளுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 9400 இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ 3 பங்காக பிரிக்கணும். ஏ பி சி. இப்போ ஏவோட பங்கு வந்து 20, பியோட பங்கு வந்து 15, சியோட பங்கு வந்து 12. இது மொத்தமாக பார்த்தா இது ஒரு 35, மொத்தம் வந்து 47 இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 47. ஸோ இந்த 47 தான் வந்து இந்த 9400 ரூபா. ஸோ அப்போ இந்த 47 தான் இந்த 9400. நமக்கு என்ன தேவைன்னா சியோட ஷேர் தான் கேட்குறாங்க. ஓகேவா? 12 என்னன்னு பார்த்தா நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இதை வச்சு இதை அடித்தா 200ன்னு கிடைக்கும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2400 ரூபா அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அப்போ சியோட ஷேர் வந்து எவ்வளோனா 2400 ரூபா வந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த மாடலில் கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா இப்படி தான் வந்து கேட்பாங்க. இது டஃப்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு சொல்கிறேன். முன்னாடி வந்து டேரெக்டாக வந்து ரேஷியோ கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க. இங்கே டேரெக்டாக ரேஷியோ கொடுக்காம நம்மளாம் ரேஷியோ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த ஷேர் வேல்யூ எவ்வளோன்னு வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் வந்து டிஎன்பிசியில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த சம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்கள், லாஸ்ட் சம் மாதிரி தான். இப்போ வந்து ஒரு 713 ரூபா கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த ரேஷியோவில் வந்து பிரிக்க சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ரேஷியோ வந்து கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ வந்து நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ என்னென்னா ஏ பி சி. இதுக்கு வந்து ஏக்கு வந்து 1/2, பிக்கு வந்து 2/3, சிக்கு வந்து 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ராக்ஷனை வந்து நம்ம நார்மல் நம்பர்ஸாக மாற்றணும்னா இதை வந்து நம்ம கீழே வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? 2, 3, 4க்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் 2, 3, 4க்கு வந்து எல்சிஎம் மீசியமாக கண்டுபிடிச்சா 12ன்னு வந்து கிடைக்கும். இந்த 12 இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் நமக்கு நார்மல் நம்பர்ஸாக மாறிடும். ஓகேவா? இது வந்து 12 × 12 × 12. ஸோ இதை கேன்சல் பண்ணால் இங்கே 6, இங்கே அடித்தா இங்கே 4, இங்கே அடித்தா 3. ஸோ இங்கே வந்து 6 வரும். 2 × 4 வந்து 8, 3 × 3 வந்து 9. 6:8:9 அப்படின்னு சொல்லி வந்து கிடச்சிருக்கு. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து 9 + 8 வந்து 17, 17 + 6 வந்து 23. ஓகேவா? மொத்தமாக வந்து 23 பங்கு இருக்குது. இந்த 23 பங்கு தான் வந்து இந்த 713. அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா சி தான் கேட்குறாங்க. இந்த 9 என்னன்னு பார்த்தா நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஸோ இதை வச்சு இதை கேன்சல் பண்ணால் இது வந்து ஒரு 31 டைம்ஸ் வரும். ஓகேவா? இப்போ 31 × 9 வந்து எவ்வளோனா 31 × 9, 9 1 டைம்ஸ் 9 3s are 27. இப்போது சியோட ஷேர் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 297 rupees அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். முன்னாடி பார்த்த சம்ஸை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஸோ இதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டை வந்து PQR அப்படின்ற 3 பேருக்கு வந்து பிரிக்கிறாங்க. என்ன ரேஷியோலாம் 7:9:4 அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. இதில் இந்த Pன்றவர் இந்த ஆரை விட 1500 வந்து அதிகமாக இருக்கிறாரு. ஓகேவா? அப்போ இந்த Pக்கும் Qக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இப்போ P இருக்குது, Q இருக்குது, R இருக்குது. ஸோ இதோட ரேஷியோ வந்து பார்த்தோன்னா 7:9:4. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த Pக்கும் ஆறுக்குமான வித்தியாசம் வந்து 1500 இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இந்த Pக்கும் இந்த ஆறுக்குமான வித்தியாசம் வந்து 1500 இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதில் ரேஷியோவில் இது எவ்வளோ வித்தியாசம்னா 7 - 4 வந்து 3. ஓகேவா? இதில் வந்து ரேஷியோவில் வந்து 3 வித்தியாசம் வருது. அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1500 வருது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அவங்க வந்து Pக்கும் Qக்கும் வந்து எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு வந்து கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ என்னென்னா இந்த 3 தான் வந்து 1500, இந்த 3 தான் வந்து 1500. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா Pக்கும் Qக்குமான டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. Pக்கும் Qக்கும் டிஃப்ரென்ஸ்க்கு வந்து 2 தான். ஓகேவா? அப்போ 2 என்னன்னு பார்த்தா நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இதை வச்சு இதை அடித்தா 500 அப்படின்னு வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1000 அப்படின்னு வரும். அப்போ Pக்கும் Qக்குமான வித்தியாசம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1000 ரூபாய். ஸோ இவ்வளோ தான். ஸோ சம்ஸ் வந்து இவ்வளோ தான். இதுக்கப்புறம் என்னென்னா இதே மாதிரி டிஎன்பிசியில் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதாவது ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் கூட ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் டிஎன்பிசி கொஷின்ஸ் வந்து ஒரு 3 கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லி வந்து பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்கள், இது 2023 கேட்ட ஒரு கொஷின் தான் வந்து. இப்போ வந்து என்னென்னா குமரன் அப்படின்றவர்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது. எவ்வளோனா 600 ரூபா இருக்குது. ஓகேவா? அவர் என்ன பண்ணுறாருனா
விமலாக்கும் யாழினிக்கும் வந்து அதை பிரித்து கொடுக்குறாரு. என்ன ரேஷியோலனா 2:3 அப்படின்னு சொல்லி வந்து பிரித்து கொடுக்குறாரு. இப்போ வந்து யாருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு போகும், யார் வந்து அதிகமாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ குமரன் கிட்ட வந்து இந்த 600 இருக்குது. அவர் எப்படி பிரிக்கிறாருன்னா 2:3 வந்து பிரிக்கிறாரு. அப்போ என்னென்னா ரேஷியோ படி பார்த்தோன்னா மொத்தம் இது வந்து 5 மடங்கு இருக்குது. அமௌண்ட்டு பார்த்தோன்னா 600 இருக்குது. அப்போ இந்த 5 தான் வந்து இந்த 600. நம்ம வந்து இந்த 2 என்னென்னு பார்ப்போம். இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு இதை அடித்தா 12 டைம்ஸ் வருமா, ஸோ 120ன்னு கிடைக்கும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 × 120 வந்து 240 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து விமலாக்கு வந்து 240 அப்படின்னு வந்து கிடைக்குது. விமலாக்கு 240னா அப்போ யாழினிக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 3 × 120 போட்டிங்கன்னா யாழினிக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 3 × 120 வந்து 360. இப்போ இதில் வந்து யாழினி தான் வந்து அதிகமாக வாங்குறாங்க. எவ்வளோனா 360 வாங்குறாங்க. விமலா வந்து 240 தான் வாங்குறாங்க. எவ்வளோ அதிகமாக வாங்குறாங்கன்னா 120 வந்து யாழினி வந்து அதிகமாக வாங்குறாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. யாழினி கெட்ஸ் 120 மோர் தென் விமலா. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி தான் வந்து இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசியில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். இந்த மாடல் வந்து இப்போ தான் பார்த்தோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசி அப்படின்னு 3 பேரோட மந்த்லி சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ரேஷியோ வந்து 2:3:5 வந்து சொல்லியிருக்காங்க. சியோட மந்த்லி சேலரி வந்து ஏவை விட 1200 வந்து அதிகமாக இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா பியோட ஆனுவல் சேலரி எவ்வளோவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது வருட ஊதியம் வந்து எவ்வளோவா இருக்குன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இப்போ என்னென்னா ஏ பி சி. ஓகேவா? இந்த 3 பேர் இருக்காங்க. இவங்களோட மந்த்லி சேலரியோட ரேஷியோ வந்து எவ்வளோனா 2:3:5. இப்போ என்னென்னா சிஸ் மந்த்லி சேலரி இஸ் 1200 மோர் தென் ஏ. அதாவது சியோட மந்த்லி சேலரி வந்து ஏவை விட 1200 வந்து அதிகமாக இருக்குது. அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1200 வித்தியாசமாக இருக்குது. இவங்களோட ரேஷியோவில் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 வந்து வித்தியாசமாக இருக்குது. அப்படின்னா இந்த 3 மடங்கு தான் வந்து இந்த 1200. நமக்கு என்ன தேவைன்னா வந்து இந்த 3 மடங்கு தான் வந்து 1200. ஓகேவா? அப்போ பியோட ரேஷியோவே வந்து 3 தான். அப்போ பியோட மந்த்லி சேலரி வந்து எவ்வளோனா 1200. இது வந்து மந்த்லி சேலரி. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆனுவல் சேலரி வந்து கேட்குறாங்க. ஆனுவல் சேலரினா 12 மாதம்ல. அப்போ இன்ட்டு 12 போட்டுக்கிட்டிங்கன்னா 12 × 12 வந்து 144ன்னு வரும். இந்த 2 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 14,400 அப்படின்னு சொல்லி வந்து பியோட ஆனுவல் சேலரி வந்து கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். ஏன்னா இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இது என்னென்னு வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். ஒரு குடும்பத்தின் செலவு மற்றும் சேமிப்புகளின் விகிதம் வந்து 5:3 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது செலவு வந்து 3500 இருந்தால் சேமிப்பு வந்து எவ்வளோவா இருக்குன்னு வந்து கேட்குறாங்க. சரி, சால்வ் பண்ணவும் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் இதோட வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 5:3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3500 அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இந்த 5 தானே இந்த 3500. என்னென்னா 5 தான் வந்து இந்த 3500 அப்படின்னா 3 வந்து என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இதை வச்சு இதை கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ் வரும். 700 வருமா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7 3 வந்து 21, 2100 வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா 2100 வந்து சேவ் பண்ணுறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்கள். இந்த மாடல்லே ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக உங்களை கேட்கணுன்னா இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஏபி அப்படின்ற ஒரு 2 பேர் இருக்காங்க. இவங்களோட மந்த்லி இன்கமோட ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா 3:4 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களோட செலவோட ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 5:7ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க மாதத்துக்கு ஒருத்தர் வந்து 5000 வந்து சேவ் பண்ணால் அவங்களோட மந்த்லி இன்கம் வந்து என்னவாக இருக்குன்னு வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ் இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டால் இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. வருமானம் இஸ் ஈக்குவல் டு செலவு ப்ளஸ் சேமிப்பு. இது என்னென்னா இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸு. ஓகேவா? இப்போ என்னென்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சேமிப்பு வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன வரும்னா வருமானம் மைனஸ் சேமிப்பு சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு செலவு எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து இன்கம் வந்து எவ்வளோன்னு தெரியாது. அதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 3xன்னு எடுத்துக்கிறேன், 4xன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஏ, இது வந்து பி. ஓகேவா? இதில் 2 பேருமே வந்து மாதம் வந்து 5000 சேமிக்கிறாங்க. அப்போது இந்த 5000 வந்து இதிலேருந்து நான் மைனஸ் பண்ணிடுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கான செலவு வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். எனக்கு வந்து 5:7 அப்படின்னு சொல்லி ஒரு செலவு இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்னென்னா இந்த அன்சைடு இந்த 7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 × 7 வந்து 21x மைனஸ் 7 × 5 வந்து 35. ஸோ அந்த 3 0 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 5 × 4 வந்து 20x மைனஸ் 5 × 5 வந்து 25. 3 0 ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ என்னென்னா எக்ஸ்லாம் ஒரு பக்கமோ இந்த நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கமோ கொண்டு போயிடலாம். இப்போ 21x மைனஸ் 20x இஸ் ஈக்குவல் டு 35,000 மைனஸ் 25,000. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை மைனஸ் பண்ணால் எனக்கு வெறும் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். 35,000 25,000 மைனஸ் பண்ணால் வெறும் 10,000 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு எக்ஸ் வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா 10,000 அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா மந்த்லி இன்கம் தான் கேட்குறாங்க. ஏபியோட மாத வருமானம் வந்து கேட்குறாங்க. ஏபியோட மாத வருமான ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3xனும் 4xனும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னா வந்து 10,000. 3 × 10,000 எவ்வளோனா 30,000. 4 × 10,000 எவ்வளோனா 40,000. அப்போ எனக்கு ஏவும் பியோட மாத வருமானம் எவ்வளோனா 30,000 40,000 அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இந்த மாடலில் கொஞ்சம் டஃப்பாக கேட்கணுன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே வந்து நீங்கள் இந்த சம்மை வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.